சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் செல்வி பார்த்தா மாப்பிள்ளைய பத்தின உண்மையை ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல வராங்க. மாமா, அது நீங்க பார்த்துருக்கிற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல போகையில வேகமா பார்த்த ஈஸ்வரி, போதும் வாய் மூடுடி, நீ இதுக்கும் மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எங்க பிள்ளைய அந்த டிரைவர் பையனோட கல்யாணம் பண்ணாம இங்கே இது வளர கூட்டிட்டு வந்தியே, அதுவே போதும், அதுவே உனக்கு புண்ணியமா போயிரும். நீ யாரடி இந்த வீட்டுல, நீ யாரு முதல்ல இந்த வீட்டுக்கு, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, மண்டபத்தை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லையில அப்பதான் பார்த்தா இங்க சன்னாசி வேகமா ஆறுமுகத்தை போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணே, இவன் தான் நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஓடி பார்த்தா சன்னாசியோட ஆட்கள்லாம் பார்த்தா வேகமா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா கண்மணி, தமிழ்ச்செல்வி எல்லாரும் கையில காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, அவர் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கண்மணி அழுதுகிட்டு இருக்கவும் அப்பதான் ராஜாங்கம், போதும் சன்னாசி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா சேது, நீ தப்பு பண்ணிட்ட கண்மணி, எதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லையில, இல்லைண்ணே எனக்கு பயமா இருந்துச்சு, நீ விருப்பத்தை ஏத்துக்கிற மாட்டியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, என்னைய ஆறுமுகத்தை நீ பிரிச்சிருவியோன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் உன்கிட்ட நான் எதையுமே சொல்லலை, நான் அன்னிக்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், அவகிட்ட ஏமா சொன்னேன், அவளுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்கு, நான் தானம்மா உன் அண்ணன், நான் தானே ஒரு ரத்தம், அப்ப நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கேல. அப்பதான் பார்த்தா வேகமா ஈஸ்வரி, என்ன சேது பேசிக்கிட்டு இருக்க, நம்ம குடும்ப தராதாரம் என்ன, அந்த டிரைவர் பைய குடும்ப தராதாரம் என்ன, இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ள எப்படிப்பட்ட மாப்பிள்ளைன்னு தெரியுமா, உங்க கை காலில் நான் விழுந்து கேட்கிறேன், இப்ப நடந்திருக்கிற சம்பவத்தை எதுவும் பெருசா எடுத்துக்கிறாதீங்க, போய் மணமேடையில் உட்கார சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரோட்ட ஈஸ்வரி பார்த்தா கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்பதான் மாப்பிள்ளையோட அம்மா பார்த்தா, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, இப்ப யாருதான் காதலிக்கல, பொண்ணு ஏதோ வயசு கோளாறுல தப்பு பண்ணிருச்சு, அதுவும் தராதார பார்க்காம வீட்டு வேலைக்காரனே லவ் பண்ணிருக்குன்னா அப்ப கொஞ்சம் வயசு கோளாறு தானே, இதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கிறல, இப்பெல்லாம் யாரு காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, காதலிச்சவங்களை ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ற இன்னொருத்தவங்களா தானே இருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கிற வேண்டியதான், டேய் நீ போய் மணமேடையில உட்கார அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பொண்ணோடைய அம்மா அப்பா பேசவும் அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி, இத பார்த்தாலே ஏதோ இடிக்குதே, அது எப்படி இவ்வளவு தூரம் கண்மணி ஒரு பையனை கூட்டிட்டு ஓடி போயிருக்கா, கல்யாணம் வரைய போயிருக்கா, இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்றா, இன்னொருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்றா, ஆனா அத்தனையும் கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் சேர்ந்து பேசுதுன்னா அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்குதான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில எல்லாருக்கும் பார்த்தா சந்தேகம் வருது. இங்க இது ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருந்தா இங்க இந்த மாப்பிள்ளை மணமேடையில போய் உட்கார்ந்து இருப்பாரா, இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் அந்த பையனை போய் மணமேடையில உட்கார சொல்றாங்களா, மாமா பெரிய அமைச்சரு, ரொம்ப சொத்தும் இருக்கு, இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிற பொண்ணை எப்படி விட்டுட்டு போவானே, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்ட இவ்வளவு ரெடியா இருக்காருன்னா என்ன காரணம், எல்லாத்துக்கும் காரணம் சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேசவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா கதியே கலங்கி போயிருது. மாமா என்ன மாமா, இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க, போய் மாப்பிள்ளை மணமேடையில உட்கார சொல்லுங்க மாமா, கண்மணி மணமேடையில உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி குதின்னு குதிக்கவும் வேகமா பார்த்தா அப்பதான் சாவித்திரி ஓடியாந்துகிட்டு இருக்கு. அண்ணே அண்ணே அண்ணே, இப்பதானே எனக்கு தாமரை போன் பண்ணா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்ன சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், ஆமாண்ணே இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல தாமரையும் கருப்பும் இங்க வந்துருவாங்க, மாப்பிள்ளைய பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமானே, மாப்பிள்ளைய பத்தி ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முடிவு பண்ண சொல்லியிருக்கானே, அதனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் காத்திருப்பானே, அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கிறானே, மணமேடையில போய் கண்மணியை உட்கார சொல்ல வேணானே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் ஈஸ்வரி பார்த்து அங்க சாவித்திரியை பயங்கரமா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ போச்சு, ஏதோ மாப்பிள்ளைய பத்தி இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினைச்சு சாவித்திரியை முறைச்சு பார்க்கவும் சாவித்திரி பார்த்தா ரொம்ப நக்கலா ஈஸ்வரியை பார்த்து, இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாக்குறேன்டி, என் மக தாமரை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதாரத்தோட வருவாடி, மாப்பிள்ளையோடைய லட்சணத்தை எல்லாத்தையும் புட்டு வைப்பா, அதுக்கப்புறம் எங்க அண்ணனே இந்த கல்யாணம் நிறுத்துன்னு சொல்லிடுவாரு, நீ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி எப்படி சொத்தை வாங்குறேன் நானும் பாக்குறேன்டி அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இங்க ஈஸ்வரியை பார்த்துக்கிட்டு இருக்கு.